ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 3/12/2025. சிபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புனிதத்திலும் புனிதமானவரின் மடியில் வந்துள்ளீர்கள். நீங்கள் மனதளவிலும் கூட புனிதமானவராக ஆக வேண்டும். அதாவது ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலியான தந்தையினுடைய மடியில் வந்திருக்கீங்க, அவருடைய பாலனையில் வளர்ப்பில் வளர்ந்துட்டுருக்கீங்க. அப்படின்னும் பொழுது உங்கள் மனதளவில் கூட புனிதமானவராக இருக்கணும், அப்படின்னா தூய்மையாக இருக்கணும் அப்படின்றார் பாபா. பாபா கேள்வி கேட்குறாங்க, புனிதத்திலும் புனிதமான குழந்தைகளின் போதை மற்றும் அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில், நாங்கள் புனிதத்திலும் புனிதமான தந்தையின் மடியை அடைந்துள்ளோம் என்ற போதை அவர்களுக்கு இருக்கும். நாங்கள் மிக புனிதமான தேவி தேவதை ஆகின்றோம். அவர்களுக்கு உள் மனதில் கூட கெட்ட எண்ணங்கள் வர முடியாது. அவர்கள் நறுமணமுள்ள மலர்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக எந்த ஒரு தவறான செயலும் ஏற்பட முடியாது. அவர்கள் உள்முகமாக இருந்து என்னிடமிருந்து எல்லோருக்கும் நறுமணம் வருகின்றதா, என்னுடைய கண்கள் யாரிடமும் மூழ்கி விடுவதில்லையே என்று தங்களையே சோதித்து கொள்வார்கள். பாடல். இறந்தாலும் உன் மடியில். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். பிறகு உள்ளுக்குள் சிந்தனை கடலை கடைந்து அதனுடைய அர்த்தத்தை உணர வேண்டும். இறந்தாலும் உன் மடியில் என்று கூறியது யார்? ஆத்மா சொல்லுச்சு. ஏனெனில் ஆத்மா தூய்மையற்று இருக்கிறது. பாவனம் என்றோ கடைசியில்தான் கூறுவார்கள். அல்லது ஷரீரம் கூட தூய்மையானதாக கிடைக்கும் பொழுதுதான் பாவனம் என்று கூறலாம். இப்பொழுதோ முயற்சியாளர்கள் ஆவீர்கள். தந்தையிடம் வந்து இறக்க வேண்டியுள்ளது. ஒரு தந்தையை விட்டுவிட்டு மற்றொருவரிடம் செல்வது என்றால் ஒருவரிடம் இறந்து மற்றொருவரிடம் வாழ்வது. எப்படி லௌகீக தந்தையினுடைய குழந்தை கூட சரீரம் விட்டாங்க அப்படின்னா இப்போ இன்னொரு தந்தைக்கிட்ட போய் ஜன்மம் எடுப்பாங்க இல்லைங்களா? அதே போல தான் பாபா இங்கேயும் அது மாதிரி தான். அங்கிருந்து இறந்து பிறகு ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலியின் மடியில் நீங்கள் செல்கிறீர்கள். ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலியார் யார்? தந்தை. மேலும் ஹோலியார் சந்நியாசிகள். ஆம், இந்த சந்நியாசிகள் முதலியோரை ஹோலி, அதாவது புனிதமானவர் என்று கூறுவார்கள். உங்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் ஹோலி ஆகிறார்கள், ஆனால் பிறவியோ பிறகும் பதீத்தமானவர்களிடம் எடுக்கிறார்கள் அல்லவா? ஆத்மா தூய்மையாக இருக்குது, ஆனால் பிறவி அப்படின்னும் போது தூய்மையாக பிறப்பது கிடையாது. ஆகையால் தான் பாபா அவங்கள வெறும் ஹோலின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் தேவதைகள் அப்படின்றவங்க ஆத்மாவும் தூய்மையாக இருக்குது, உடலும் தூய்மையாக இருக்குது. அப்போ நீங்கள் தான் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி தேவதையாக ஆகுறீங்க அப்படின்றார் பாபா. அதே போல் உங்களை ஆக்கக்கூடியவர் யார்? ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி தந்தை அப்படின்றார். உங்களுடைய இந்த சந்நியாசம் எல்லை இல்லாதது ஆகும். அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்டது ஆகும். அவர்கள் ஹோலி ஆகிறார்கள். நீங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி ஆகிறீர்கள். நாமோ புது உலகிற்கு செல்கிறோம் என்று புத்தியும் கூறுகிறது. அந்த சந்நியாசிகள் வருவதே ரஜோ நிலையில். வித்தியாசம் உள்ளது அல்லவா? ரஜோ நிலை எங்கே? சதோ பிரதான நிலை எங்கே? ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து சத்தியுகத்திலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம தான் வரோம். சன்னியாசிகள் துவாபர யுகத்தில் ரஜோ ஸ்டேஜில் தான் வராங்க. அப்போ நீங்கள் தான் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி சோல்ஸ் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, அவர் அன்பு கடலாகவும் இருக்கார், ஞான கடலாகவும் இருக்கார். உங்களை எவ்வளோ உயர்ந்தவராக ஆக்குறாரு. அதில் பாபா சொல்கிறாங்க, நமக்கு யார் கற்பிக்கின்றார் என்று குழந்தைகளுக்கு அந்த அளவு போதை இருக்கணும் அப்படின்றார். நாம் என்னவாக ஆக போகின்றோம் அப்படின்னு பார்க்க சொல்கிறார். ஆகையால் பாபா சொல்கிறாங்க, தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். பாபா, எங்களுக்கு மாயையின் புயல்கள் நிறைய வருகிறது என்று குழந்தைகள் எழுதுகிறார்கள். எங்களை மனதின் அளவில் கூட தூய்மையாக இருக்க விடுவது இல்லை. நாம் ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலியாக ஆக வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஏன் இது போன்ற தீய எண்ணங்கள் வருகின்றன?
தந்தை கூறுகிறார், நீங்கள் இப்பொழுது முற்றிலுமே அன்ஹோலியஸ்ட் ஆஃப் அன்ஹோலி ஆகியுள்ளீர்கள். அநேக பிறவிகளுக்கு கடைசியில் இப்பொழுது தந்தை மீண்டும் உங்களுக்கு தெளிவாக கற்பிக்கிறார். எனவே நாம் என்னவாக ஆகிக்கொண்டு இருக்கின்றோம் என்ற இந்த போதை குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். நாம் தேவதையாக வேண்டும் என்ற அந்த போதை நமக்குள்ளும் வர வேண்டும். அதற்காக குணங்கள் கூட அவ்வாறு இருக்க வேண்டும். ஒரேடியாக கீழே இருந்து மேலே ஏறி இருக்க வேண்டும். ஏணிப்படியில் கூட உயர்வு மற்றும் தாழ்வு என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? யார் கீழே விழுந்திருக்கிறார்களோ அவர்கள் எவ்வாறு தங்களை ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி என்று அழைத்து கொள்ள முடியும்? நீங்கள் இங்கு உலகத்திற்கு அதிபதி ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி ஆவதற்குத்தான் வந்துள்ளீர்கள். எனவே எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? பாபா நம்மை இவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்க வந்துள்ளார். அகில பாபா சொல்கிறாங்க, மனம் சொல் செயலில் தூய்மையாக ஆக வேண்டும். நறுமணமுள்ள மலராக ஆக வேண்டும். சத்யுகத்திற்கு மலர்களின் தோட்டம் என்றே கூறப்படுகிறது. எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. துர்நாற்றம் என்று தேக அபிமானத்திற்கு கூறப்படுகிறது. எதிலுமே தீய பார்வை போகக்கூடாது. மனம் உறுத்தும் வகையில், பிறகு கணக்கு வழக்கு ஏற்பட்டுவிடும் வகையில் அப்பேற்பட்ட எந்த தவறான செயலும் ஏற்படாது இருக்க வேண்டும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு செல்வம் சேமிக்கிறீர்கள். நாங்கள் மிகவும் செல்வந்தராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் தெய்வீக குணங்களால் நிரம்பியவர்களாக இருக்கிறோமா என்று நமது ஆத்மாவை பார்க்க வேண்டும். எப்படி பாபா கூறுகிறாரோ அவ்வாறு நாம் முயற்சி செய்கிறோமா அப்படின்னு பாபா செக் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய லட்சியம் நோக்கம் எப்படி இருக்குது பாருங்கள், ஆகையால செக் பண்ணுங்கன்றார். அதே போல் பாபா சொல்கிறாங்க, நாம் யாருடைய மடியில் வந்துள்ளோம் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். நம்மை என்னவாக ஆக்குகின்றார்? நாம் எந்த அளவு தகுதி உடையவர்களாக ஆகியுள்ளோம் என்று உள்முகமாக ஆகி பார்க்க வேண்டும். ஒரு பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாருமே ஞான மார்க்கத்தில் குரு ஆக முடியாது. மற்றவர்களெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடையவர்கள் ஆவார்கள். பக்தி இருப்பதே கலியுகத்தில். ராவணனின் பிரவேசம் ஆகிறது. இது கூட உலகத்தில் யாருக்குமே தெரியாது. சத்யுகத்தில் நாம் 16 கலை சம்பூர்ணமாக இருந்தோம். பிறகு ஒரு நாள் கூட கழிந்தது என்றால் அதை முழு பௌர்ணமி என்று கூறுவார்களா என்ன? இதுவும் அவ்வாறே ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக பேன் போல மெல்ல மெல்ல நகர்ந்து சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் முழுமையாக 16 கலை சம்பூர்ணம் நிறைந்தவராக ஆக வேண்டும். அது 16 கலை நிறைந்தவராக ஆக வேண்டும். அதுவும் அரை கல்பத்திற்காக. பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகின்றது. உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? ஞானக்கடல் குழந்தைகளை பார்த்து நமஸ்தே குழந்தைகளே என்று கூறுகிறார். நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் கூட அதிபதியாகிறீர்கள். அங்கு எல்லோரும் இருக்கிறீர்கள். பிறகு உலகத்திற்கும் நீங்கள் அதிபதியாகிறீர்கள். அங்கே ஆத்மா பரந்தாமத்தில் இருக்கும்போது எல்லாமே அப்போ அங்கே பிரம்மாண்டத்துக்கு அதிபதியாக இருக்கீங்க. பிறகு இந்த உலகத்துக்கு வரும்பொழுது ராஜ்யம் செய்யும் பொழுது அதிபதியாக இருக்கீங்க. அப்போ என்னை விட குழந்தைகளாகி நீங்கள் உயர்ந்தவராக ஆயிடுறீங்க. நான் உலகத்துக்கு அதிபதியாக ஆகுவதில்லைன்னு அப்பா சொல்கிறாங்க. என்னை விடவும் உங்களை உயர்ந்த மகிமை உடையவர்களாக ஆக்குகிறேன். தந்தையினுடைய குழந்தைகள் உயர ஏறிவிடும் பொழுது இவர்கள் படித்து இந்த அளவு உயர்ந்த பதவியை அடைந்துள்ளார்கள் என்று தந்தை புரிந்து கொள்வார் அல்லவா? ஆகையால் பாபா அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுடைய பதவியை உயர்ந்ததாக அமைச்சிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்றார்.
இப்பொழுது உங்களுடைய பதவியை எந்த அளவு அமைத்து கொள்ள விரும்புகிறீர்களோ முயற்சி செய்யுங்கள். உங்களை பாவனமாக ஆக்குகின்றார். இப்பொழுது நீங்கள் பின்னர் மற்றவர்களை பாவனமாக ஆக்குங்கள். நான் ஓய்வு பெற்று விடுகிறேன். நீங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி ஆகிவிடும் பொழுது இங்கு யாருமே பதீத்தமானவர்கள் வர முடியாது. இதுவோ மிகப்பெரிய ஹோலி சர்ச் ஆகும். இங்கு பதீத்தமானவர்கள் கால் கூட வைக்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, பாக்கியத்தில் உயர்ந்த பதவி இருந்தது என்றால் நடத்தை மிகவும் ராயல்ட்டியுடன் இருக்கும். அதாவது கௌரவமாக ராயல்ட்டியுடன் நடப்பாங்கன்றார். நாம் காட் ஃபாதர்லி ஸ்டூடெண்ட் ஆவோம் என்றால் எவ்வளவு மதிப்பு இருக்க வேண்டும். இப்பொழுது இதுவரையும் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், இனியும் நேரம் பிடிக்கும் என்று தந்தை கருதுகிறார். வரிசை கிரமமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கவே இருக்கிறார்கள். வீடு கூட முதலில் சதோ பிரதானமாக இருக்கும், பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகிறது. இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானமாக 16 கலை சம்பூரணமாக ஆகப் போகிறீர்கள். கட்டிடம் அமைந்து கொண்டே போகிறது. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சொர்க்கத்தின் கட்டிடத்தை அமைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இது கூட உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். அன்ஹோலியஸ்ட் ஆஃப் அன்ஹோலியாக ஆகிவிட்டிருக்கும் பாரதத்தை நாங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலியாக ஆக்குகின்றோம். எனவே தங்கள் மீது எவ்வளவு எச்சரிக்கை கொள்ள வேண்டும். நமது பதவியே கீழானதாக மாறிவிடும் வகையில் நமது பார்வை தீமையானதாக இருக்கக்கூடாது. இப்பொழுதோ எல்லோரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்பொழுது ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி என்று கூறுவார்களா என்ன? அவ்வாறு ஆகிவிட்டார்கள் என்றால் இந்த சரீரம் கூட இருக்காது. தூய்மையாகிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ஆத்மா இந்த பதீத்த உடலில் இருக்காது. நீங்கள் கூட ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி ஆகிறீர்கள். மற்றபடி அதில் பதவிகள் இருக்கும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்கவும் வேண்டும். பாபா நிறைய கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாராவது வந்தால் ஒப்பிட்டு காண்பீங்க. இந்த ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி எங்கே, அந்த ஹோலி எங்கே, அதாவது இந்த தேவதைகள் எங்கே, அந்த சந்நியாசிகள் எங்கே, இவங்க எந்த யுகத்தில் வராங்க, அவங்க எந்த யுகத்தில் வராங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ஜென்மம் சத்யுகத்தில் ஆகுது, ஆனால் அவங்க வர்றது பின்னாடி துவாபர யுகத்தில் தான். அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றத புரிய வைக்க சொல்கிறாங்க பாபா. பாபா சொல்கிறாங்க, என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், தன்னை அஷரீரி ஆத்மா என்று உணருங்கள். இப்பொழுது முழு சிருஷ்டியின் மீது ராவண ராஜ்யம் உள்ளது. நீங்கள் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நாடகப்படி நாம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்கு தகுதி உடையவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது பாபா தகுதியுடையவராக ஆக்குகிறார். தந்தையை தவிர சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. இன்னார் சொர்க்கம் சென்றார், முக்தி தாமம் சென்றார் என்று பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த விகாரி, அதாவது பதீத்தமான ஆத்மாக்கள் சாந்தி தாமம் எப்படி செல்ல முடியும் என்று தந்தை கூறுகிறார். ஆகையால் இது போல் எப்படிலாம் புரிய வைக்கலாம் அப்படின்றதுக்காக பாபா சிந்தனை கடலை கடையுங்க, விசாசாகர் மந்தன் பண்ணுங்கன்றார். நடந்தாலும் சென்றாலும் உள்ளுக்குள் தோன்ற வேண்டும். பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும். நாமும் தகுதியுடையவராக ஆகிவிட வேண்டும். பாரதவாசிகள்தான் முழுமையாக தகுதி உடையவராகவும் பிறகு முழுமையாக தகுதி இல்லாதவர்களாகவும் ஆகிறார்கள். வேறு யாரும் இல்லை. இப்பொழுது தந்தை உங்களை திறமையானவராக ஆக்கி கொண்டு இருக்கின்றார். ஞானம் மிகவும் ஆனந்தமானது. பாபா சொல்கிறாங்க, நடத்தை மிகவுமே ராயலாக இருக்க வேண்டும். உணவு பழக்கம் நடத்தை மூலம் தெரிய வருகிறது. அதாவது நம்ம சாத்வீகமான உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த ஆன்மீக பாதையில் போகிறதுக்கு நல்லா உதவிகரமாக இருக்கும். அந்த அளவுக்கு இனிமைத்தன்மை மென்மைத்தன்மை எல்லாம் வரும். இதுவே ரஜோகுண உணவு தமோகுண உணவுலாம் சாப்பிட்டோன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நடத்தை வரும். அப்போ நடத்தையின் மூலயமா அவங்க எந்த மாதிரியான உணவு சாப்பிட்றாங்கன்றது கூட தெரிய வருன்றார் பாபா.
சிவபாபா உங்களை இந்த அளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். அவருடைய குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள் என்றால் பெயரை புகழடையச் செய்ய வேண்டும். இவர்களோ ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலியின் குழந்தைகள் ஆவார்கள் என்று நினைக்கும் வகையில் அப்பேற்பட்ட நடத்தை இருக்க வேண்டும். மெல்ல மெல்ல நீங்கள் ஆகிக்கொண்டே செல்வீர்கள். மகிமை வெளிப்பட்டு கொண்டே போகும். பாபா புரிந்து கொள்கிறார். இப்பொழுது நேரம் வேண்டும். குழந்தைகள் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். நமது ராஜதானி கூட தயாராகிவிட வேண்டும். இப்பொழுது நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். பாபா உங்களுடைய பாக்கியத்தை அதிகரித்து கொண்டே இருக்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், மனதை உறுத்தி கொண்டிருக்கும் வகையில் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. முழுமையான நறுமணமுள்ள மலர்களாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தின் துர்நாற்றத்தை நீக்கிவிட வேண்டும். 2வது பாயிண்ட், நடத்தையை மிகவும் ராயலாக வைக்க வேண்டும். புனிதத்திலும் புனிதமானவர் ஆகுவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். பதவி கீழானதாகும் வகையில் உங்களது பார்வை அந்த அளவிற்கு இருக்கக்கூடாது. பாபா வரதானம் தராங்க. அவநம்பிக்கை என்ற சிதை மீது அமர்ந்துள்ள ஆத்மாக்களுக்கு புது வாழ்வின் தானம் கொடுக்கக்கூடிய திரிமூர்த்தி பிராப்திகளால் நிரம்பியவர் ஆகுக. அதாவது இந்த வாழ்க்கையே வெறுத்து போயிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கூட புது வாழ்க்கையினுடைய தானம் கொடுங்க. பாபா குழந்தையாக்குங்க இந்த ஞானத்தை கொடுத்து. அதுக்காக பாபா எப்போவுமே நீங்கள் திரிமூர்த்தி பிராப்திகளால் நிரம்பியவராக ஆகுங்க. எவர் ஹெல்த்தி வெல்த்தி ஹாப்பி, இந்த 3 வரதானத்தையும் உங்களுடைய நினைவில் வச்சுட்டே இருங்க. எப்போவுமே இந்த 3ஐயும் உங்களுடையதாக ஆக்கிக்கோங்க. இந்த 3ம் உங்ககிட்ட இருந்து தெரியணும் அப்படின்றார். அதை பார்த்து தான் அவங்களுக்கும் அந்த ஊக்கம் உற்சாகம் வரும் அப்படின்றார். பாபா என்ன விளக்க சொல்கிறாங்கன்னா, சங்கம யுகத்தில் பாபா மூலம் குழந்தைகள் அனைவருக்கும் சதா ஆரோக்கியமாக, செல்வம் நிறைந்தவராக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான திரிமூர்த்தி வரதானம் கிடைக்கின்றது. குழந்தைகளில் இந்த 3 பிராப்திகளால் சதா யார் நிரம்பியவராக இருக்கிறார்களோ அவர்களின் குஷியின் அதிர்ஷ்டம் நிறைந்த மலர்ந்த முகத்தை பார்த்து மானிட வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஊக்கம் உற்சாகம் வந்துவிடுகிறது. இப்போ உங்களுக்குள்ளார அந்த குஷி பாக்கியம் நிறைந்த அந்த மலர்ந்த முகத்தை பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஊக்கம் உற்சாகம் வருகிறது. அதில் பாபா சொல்கிறாங்க, ஏனென்றால் இப்பொழுது மனிதர்கள் உயிரோடு இருந்தபோதும் அவநம்பிக்கை என்ற சிதையின் மீது அமர்ந்துள்ளார்கள். இப்பொழுது அத்தகைய ஆத்மாக்களை மர்ஜீவா, அதாவது மறுபிறவி எடுத்தவராக தந்தையினுடைய குழந்தைகளாக ஆக்குங்க. புது வாழ்க்கையினுடைய தானம் கொடுங்க. சதா நினைவிருக்கட்டும், இந்த 3 பிராப்திகள் நம் பிறப்புரிமையாகும். இந்த 3 தாரணைகளுக்காகவும் டபுள் அண்டர்லைன் செய்யுங்கள். ஸ்லோகன், விடுபட்டவராகி மற்றும் அதிகாரியாகி கர்மத்தில் வருவதுதான் பந்தன் முக்த் ஸ்திதியாகும். பற்றற்று இருக்கணும் மற்றும் அனைத்திற்கும் அதிகாரியாக ஆகணும். ஆகி கர்மத்தில் வரணும். அப்போ தான் பந்தன் முக்த் ஸ்திதியை அனுபவம் பண்ண முடிகின்றார். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாதீத் என்பதன் அர்த்தம் அனைத்து வித எல்லைக்கு உட்பட்ட சுபாவ சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபட்டு விலகியிருத்தல். எல்லைக்கு உட்பட்டது பந்தனம், எல்லையற்றது பந்தனமற்ற நிலை. பிரம்மா பாபாவுக்கு சமமாக இப்பொழுது எல்லைக்கு உட்பட்ட எனது எனது என்பதிலிருந்து விடுபடுவதற்கான அவ்யக்த நாளை கொண்டாடுங்கள். இதைத்தான் அன்பின் நிரூபணம் என சொல்வது ஆகும். ஓம் சாந்தி.